நினைக்கிறது எல்லாமே நடந்து விட்டா உலகத்துல கடவுளே இல்லைன்னு தான் வந்துட்டு அர்த்தம்னு சொல்லிட்டு பாட்டே எழுதியிருக்காங்க. ஏன்னா நம்ம உலகம் போற போக்க பார்த்தா தொழில்நுட்பம் வந்துட்டு ரொம்ப அபாரமாகவும் அவ்வளோ தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு கற்பனைக்கு எட்டாத அவ்வளோ பெரிய இன்ஃபினிட்டியான விஷயம்லாம் வந்துட்டு இந்த வீடியோல இருக்கு. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸோஸ்கெலிட்டன் இப்போல்லாம் வந்துட்டு கை கால் ஊனமாற்றமா இருக்கிறவங்க, விபத்துல வந்துட்டு கால் உடஞ்சிருக்கவங்க, அதுக்கப்புறமா கால் பேரடைஸ் ஆனவங்களுக்குலாம் நடக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு இன்னொரு 30 வருஷத்துல இந்த வீல் சேர்ஸே இல்லாம போயிட்டா அவங்களாம் எதை வச்சு நடப்பாங்கன்னா இந்த எக்ஸோஸ்கெலிட்டனை வச்சுதான் நடப்பாங்க. இது எப்படி செயல்படும்னா அவங்க உடம்புல பொறுத்து போட்டதுக்கு அப்புறமா அவங்க எதனா ஒரு காஃபி கப் எடுக்கிறதுனா எடுத்து ஈஸியா வச்சிருவாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க பாடியில இருக்கிற எலும்பு வந்துட்டு பேரடைஸ் ஆயிடும். ஸோ மேல இருக்கிற எலும்பாதான் வந்துட்டு இந்த ரோபோ வந்துட்டு அமைச்சிருக்காங்க. இது வந்துட்டு அவதார் படத்துல கூட ஒரு சீன்ல வந்துட்டு சொல்லி இருந்திருப்பாங்க. எக்ஸோபயோனிக்ஸ் அப்படின்ற இந்த கார்பரேட் கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணிருந்தாங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இந்த இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கால் பேரடைஸ் ஆகுதுன்னு, அது வந்துட்டு ஒரு சில மக்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. எப்படின்னா அதை மாட்டிட்டு வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, நடக்க முடியுதா, அதுவும் இல்லாம உடம்புல இருக்கிற பிரச்சனையும் வந்துட்டு சால்வ் பண்ணிருக்காங்க. மனுஷனோட ஸ்கின்னை வந்துட்டு எப்படி புல்லட் ப்ரூஃப் ஸ்கின்னா மாத்துறது இன்னும் ஒரு சில வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் தான் வந்துட்டு லாண்டி ரிவர்ஸ். அவர் வந்துட்டு இது மனுஷனோட ஸ்கின்னை வந்துட்டு மொத்தமாவே புல்லட் ப்ரூஃப் ஸ்கின்னா எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. அது எப்படி மாத்துறதுன்னு அவருக்கு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் இது சிலந்தியோட அந்த வலை எல்லாம் இருக்கும்ல, அதாவது ஸ்கில்ஸ், அது வந்துட்டு ஒரு ஆட்டை தூக்கிட்டு வந்துட்டு அந்த புரோட்டீன் பயோசென்சார் வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன்ல ஏற்றி அதுக்கு இன்ஜெக்ஷனா போட்டுடுறாங்க. ஸோ அதுல இருந்து அந்த பால் வரும் இல்லையா, அதை கலெக்ட் பண்ணி அதுல மொத்தமாவே புரோட்டீன் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இது மனுஷங்களுக்கு வந்துட்டு செலுத்தி பாக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அதுல புல்லட் வந்துட்டு அடிச்ச உடனே புல்லட் நின்றுடுது. இனிமேல இருந்து ஆர்மியில வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ்லாம் வந்துட்டு தேவையே இல்லை. ஏன்னா வந்துட்டு இது அவங்க ஸ்கின்லயே வந்துட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறமா அவங்களே வந்துட்டு புல்லட் ப்ரூஃபா சண்டை போடுவாங்க போல. வர இந்த மாதிரி தான் ஆயிட்டு வரும் போல. அதுக்கப்புறமா மனுஷன் எப்படி வந்துட்டு மார்ஸ்ல கால் எடுத்த வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமெரிக்கன் கம்பெனிஸ் பயங்கரமா திட்டம் போட்டு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா தி யூனிவர்ஸ் ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி வந்துட்டு 3D பிரிண்டட் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னதுன்னா மார்ஸ்லயே வந்துட்டு இப்போ பூமியில வீடு கட்டுறோம்னா நிறைய ஆட்களும் தேவை, கூலி காசும் வேணும், அதுக்கப்புறமா நிறைய மாதங்களும் ஆகும். ஆனா இது ஒரே நாள்ல முடிச்சு கொடுத்துரும். அதுவும் இல்லாம ஜிடி நாயுடு ஒரு விஷயம் பண்ணிருப்பார் இல்லையா, நைட்ல இருந்து காலையில வீடு கட்டி கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி இந்த மிஷினும் பண்ண போது என்னன்னா நைட்டு ஆரம்பிச்சு காலையில வந்துட்டு வீடு கட்டி முடிக்கிற மாதிரி மொத்தமாவே முடிச்சிடும். இந்த ஹவுஸ் பிரிண்டிங் மிஷின் வந்துட்டு ஒரு டெஸ்டிங் பண்ணி அதுக்கு வந்துட்டு அதுக்கான ப்ளூ பிரிண்ட்டையும் வந்துட்டு இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கம்பெனி. அது வந்துட்டு எப்படி அந்த வீடை மொத்தமா கட்டணும்னு சொல்லிட்டு அந்த இதுலயே வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு அதுக்கே கொடுத்துருவாங்க. அது வந்துட்டு நைட் ஆரம்பிச்சு காலையில முடிக்கிற மாதிரி சீக்கிரமா முடிச்சு கொடுத்துரும் நம்ம வீட்டை. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது என்னதுன்னா பூமியில இருந்து மார்ஸுக்கு வந்துட்டு சிமெண்ட் கொண்டு வரதுக்கு $1 லட்சம் வந்துட்டு செலவாகும். அதுக்கு பதில் நம்ம வேற என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருந்தாங்கன்னா பூமியில இருக்கிற மண்ணை எடுத்து ஹீட் பண்ணிருக்காங்க. அதுல வந்துட்டு 4.20 டிகிரிலேயே வந்துட்டு அது மொத்தமாக உருகிடுச்சு. அதுக்கப்புறமா மார்ஸ்ல இருக்கிற மண் வந்துட்டு 2.40 டிகிரிலேயே வந்துட்டு மொத்தமாவே உருகி காஞ்சிருச்சு. ஸோ அதனாலேயே வந்துட்டு பூமியில எப்படி நம்ம சிமெண்ட் போட்டு கட்டுறோமோ அதே மாதிரி அதுவும் வந்துட்டு ஈஸியா கட்டிடும். இப்ப நம்ம பார்க்க போறது வந்துட்டு செயற்கையா உருவாக போற இதயம். அதாவது அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ப்ளூ பிரிண்ட் தயாரிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் யோசிக்கல. அதுக்கப்புறமா ஜெல்லி ஃபிஷ் வந்துட்டு எப்படி துணிக்குதோ அதோட செக்மெண்ட் எடுத்து இந்த ஆர்டிபிஷியல் இதுக்கு வச்சுட்டா இதுவும் துணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்துட்டு இந்த ப்ராஜெக்டும் சக்சஸ் ஆயிடும். இது இந்த மாதிரி
இப்போ ஆர்ட் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்றாங்க இல்லையா, மற்றவங்களுக்கு இருந்த ஆர்ட் எடுத்து இவங்களுக்கு வைக்கிறது அந்த மாதிரி நடக்கும் இல்லையா. ஸோ நார்மல் ஆர்ட் இருக்கிற மாதிரி ஜெனட்டிக்கல் ஆர்ட் இந்த மாதிரி வச்சோம்னா இப்போ ஆப்ரேஷன் பண்றதையும் தடுக்கலாம், அதுக்கான காசும் வந்துட்டு கொஞ்சம் தடுக்கலாம். ஆனா பிஸ்னஸ் மேன்ஸ் தான் வந்துட்டு இது யூஸ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் காசு அதிகமா இருக்கும் ஆர்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. இந்த ஆர்ட் வந்துட்டு ஜெனட்டிக்கல் ஆர்ட் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றது மூலியமா மனுஷனுக்கு எதனா பிரச்சனை வருமானோ இவங்க வந்துட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்பயும் வந்துட்டு மனுஷனுக்கு சர்ப்ரைஸ்டா எந்த பிரச்சனையும் வரல, அது நார்மலாவே துணிச்சிட்டு தான் இருந்தது அந்த ஆர்ட். இப்ப நான் சொல்ற டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துட்டு வரும் காலத்துல வந்துட்டு இந்த எல்லா டெக்னாலஜிஸும் வந்துடும். அப்ப வந்துட்டு மனுஷங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட் டெக்னாலஜி வந்துட்டு என்னதுன்னா C7 அப்படின்ற ஒரு ஜீனோம் வந்துட்டு எல்லா மனுஷங்களோட உடம்புலயும் இருக்கும். இது எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ஜீனோமாவா அழியும் போது நம்மளுக்கு வந்துட்டு வயசாகிக்கிட்டே போகும். எப்படின்னா இப்போ வந்துட்டு பயங்கரமா வயசாயிட்டு 100 வயசுலாம் ஆகும்ல, அவங்களுக்கு ஜீனோமும் எல்லாமே இறந்துதான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அப்ப அவங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் டயர்டாகவும் தோணும். ஸோ இந்த ஜீனோவை எப்பயுமே ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு தான் வந்துட்டு ஒரு டெக்னாலஜி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மனுஷங்களுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணா ரொம்ப அதிகமான வருஷம் எடுக்கும்ன்றதுனால தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலிகளுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. எலிக்கு வந்துட்டு டெய்லியும் வழக்கத்துக்கு மாறா எப்பயுமே கொடுக்குற ஃபுட்டை வந்துட்டு கேலரிஸ் நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணும் போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செகண்ட் வந்துட்டு அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணி சாப்பாடு வந்துட்டு கொஞ்சம் குறைவாகும், ஆனால் அதில் கேலரிஸ் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரியான ஃபுட்டுலாம் கொடுக்கும்போது அது வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அதிகமாக உயிர் வாழ்ந்தது. இந்த மாதிரி போற காலத்துல வந்துட்டு மனுஷங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணாங்கன்னா 100 வருஷம் கூட இல்ல 500 வருஷம் கூட ஈஸியா வாழ்ந்துட்டு போயிடலாம் போல. இது அவசியம் இல்லாததா அப்படின்னு மறக்காம கமெண்ட் சென்சர்ல கீழே வந்துட்டு சொல்லிருங்க. மனுஷனுக்கு இன்னும் ஒரு சில வருஷத்துல வந்துட்டு ஒரு தலையில ஒரு சிப் மாதிரி வைப்பாங்க, அதுல வந்துட்டு அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்ப எப்படி மீன்ஸ் இப்போ கால்குலேட்டர் எடுத்திருக்கீங்க, கால்குலேட்டரோட ஃபாஸ்டா வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி ஒருத்தன் சொல்றான்னா அவன் மண்டையில வந்துட்டு அப்போ சிப் இருக்குன்னு அர்த்தம். ஏன் தெரியும்னா ஏன்னா வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் அந்த சிப்ல ப்ரோக்ராம் பண்ணி அவன் தலையில வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா ஒரு மாணவன் இருக்கான், அவனுக்கிட்ட நிறைய காசு இருக்கா, அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இதை ஃபிட் பண்ணி விடுறாங்க. அவன் வந்துட்டு எல்லாமே ஈஸியா வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு போயிடும். ஸ்மார்ட் டிடெக்டிங் சன்கிளாசஸ் இதை வந்துட்டு நீங்க வாங்கி மாட்டிட்டீங்கன்னா உங்க மைண்ட்ல வந்துட்டு நீங்க என்னென்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கு ஆன்சர் ஆகுறதும் வந்துட்டு அந்த ஸ்கிரீன்லயே காமிச்சது. அதாவது அந்த கண்ணாடியிலேயே அந்த ஸ்கிரீன் ஒன்று இருக்கும், அதுலயே வந்துட்டு காமிச்சிடும். நீங்க எங்கன்னா போயிட்டு வழி தெரியலையே, இது எந்த ஸ்ட்ரீட்டுன்னு தெரியலன்னு நீங்க யோசிச்சா கூட அதுக்கு பதில் வந்துட்டு அந்த கண்ணாடியே சொல்லிடும். இப்பெல்லாம் வந்துட்டு நம்ம கூகுள் எடுத்துக்கிட்டு எதனா ஒன்று எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி செக் பண்ணவே தேவையில்ல. நம்ம யோசிச்சா மட்டும் போதும், 5 செகண்ட்ல அதோட ரிப்ளை வந்துட்டு அதை கொடுத்துரும். அப்போ நம்ம வந்துட்டு ஈஸியா எங்க வேணாலும் டிராவலும் பண்ணலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான கண்ணாடி. அதுல இருக்கிற சென்சார்ஸ் வந்துட்டு நம்ம என்னென்ன யோசிக்கிறோன்றத அதை கேப்சர் பண்ணி அது வந்துட்டு 5 செகண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த விஷயத்த கொடுத்துரும். இப்ப யாருன்னா வந்துட்டு எதனா ஒரு லாங்குவேஜ்ல கேக்குறாங்க நான் எங்க போறது அப்படின்னு, அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா போன் எடுத்துட்டு இந்த டிரான்ஸ்லேட்டர் அதெல்லாம் செக் பண்ணுவீங்க இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணாம இந்த கண்ணாடியை மட்டும் வாங்கி மாட்டிட்டீங்கன்னா வர்றவங்களை பார்த்துட்டு அவங்க என்ன பேசுறாங்களோ ஸ்கிரீன்ல வந்துடும். அதை அப்படியே படிச்ச உடனே அவங்க என்ன சொல்றாங்க நம்மளுக்கும் தெரிஞ்சிடும். நம்ம என்ன சொல்றோம்னோ அந்த கண்ணாடியில வந்துடும். அப்ப ஈஸியா நம்ம அவங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம் ஈஸியா. அதுவும் இல்லாம எர்த்தோட ரொட்டேஷன், அதுக்கப்புறமா மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் வந்துட்டு அந்த கண்ணாடி பயங்கரமா கேப்சர் பண்ணி உங்ககிட்ட சொல்லும். நம்ம கற்பனைக்கே எட்டாத, அதுக்கப்புறமா வந்துட்டு இப்பெல்லாம் நம்ம கேட்கதான் செய்யறோம், இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வந்துட்டு அதெல்லாம் நம்ம பார்க்கவே செய்ய ஆரம்பிச்சிருவோம். முக்கியமா இந்த வீடியோல நான் சொல்லியிருந்த மைண்டுக்கு கனெக்ட் ஆகிற சன்கிளாசஸ், ஜீனோமோஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு செயற்கையான ஆர்ட், இந்த ஜிப் மைண்ட்ல வைப்பாங்க இல்லையா அந்த ஜிப்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா
வந்துட்டு புல்லட் ப்ரூஃப்ல இந்த ஸ்கின் உருவாக்குறாங்க இல்லையா, அதுவும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வந்துட்டு இப்ப நான் சொல்றதா தான் இருக்கும், இதெல்லாம் நீங்க வந்துட்டு பொய் அதுன்னு தான் நினைப்பீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இதெல்லாம் வந்துட்டு கன்ஃபார்மா வந்தே தீரும். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அபாரமான ஒரு விஷயம். 500 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நம்ம எப்படி இருப்போன்றத வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இப்ப சொன்ன தொழில்நுட்பம் எல்லாமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ரொம்ப அபாரமாகவும் எல்லாமே அவ்வளோ சூப்பராகவும் வளர்ந்து நிற்கும். அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இல்ல சொன்னதெல்லாம் வரலாமா வரக்கூடாதா, இதெல்லாம் வந்துட்டு வந்தா நம்மளுக்கு என்ன ஆபத்தானு கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க.